மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் அமெரிக்கா பின்வாங்கியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் நிஜத்துல தான் போர் நின்றுக்கே தவிர நிழல்ல இன்னும் போர் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ படங்கள்லாம் மூலம் ட்ரம்ப் விடக்கூடிய மிரட்டல். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் அமெரிக்கா வாருக்கு நடுவில் புதுசாக உக்ரைனுக்கும் இந்த தாக்குதலுக்கும் என்ன சம்பந்தம், உக்ரைன் இதில் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள். இந்த அமெரிக்கா ஈரான் போருக்கு நடுவில் உக்ரைன் வர்றதுக்கு இஸ்ரேல் காரணமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த டீகோட் ஷோல விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு டீகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். வளைகுடா நாடுகளில் கடந்த 13 நாட்களாக நீடித்து வந்த அந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த தற்காலிக நிறுத்தத்தை முதலில் அறிவித்தது அமெரிக்கா தான். இதை ஓப்பனா அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்றதை விட தாக்குதலை தற்காலிகமா நிப்பாட்டிட்டாங்க. ட்ரம்பினுடைய தூதர் இருக்கார் இல்லையா, அவருமே இந்த கருத்தை உறுதி பண்ணியிருக்கிறாரு. ஆமா, ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் ஈரானும் சரி, நீங்க தாக்குதலை நிப்பாட்டினதன் காரணமாக நாங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீதான நேரடி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த கச்சா எண்ணெய் விலையில, அதுக்கப்புறமா அந்த ட்ரேடு தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பல்வேறு சிக்கல்களும் குழப்பங்களும் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயில கூட இந்த அறிவிப்பு வெளியான இந்த ஒரு நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயில 5 முதல் 7% அளவுக்கு விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாமே ஒரு தற்காலிக ரிலாக்ஸேஷனா பார்க்கப்படுது. என்னதான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்கா சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்ரூத் வலைதளம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரூத் சோஷியல் பக்கத்துல சில படங்கள், ஏஐ ஜென்ரேட்டட் படங்களை வெளியிடுறாரு. அதெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுடைய விமானப்படை பறந்து போயிட்டு இருக்கு. கீழே 2 மேப் இருக்குது. அந்த மேப்ல ஈரான் இருக்குது. அதுல இருந்து விழக்கூடிய குண்டுகள் ஈரான் பற்றி எரிகிறது. கார்டியன் ஆஃப் வேர்ல்ட், அதாவது உலகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரம்ப் நிக்கிற மாதிரியான ஏஐ படங்கள்லாம் ஜென்ரேட் பண்ணி போயிருந்தார். ஒரு புறம் பேச்சுவார்த்தைக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஏஐ மூலமா ஒரு உளவியல் அட்டாக்க பண்றாரு. ஈரானுக்கு எதிரான ஒரு மிக மோசமான ஒரு ஏஐ படத்தை அவர் வெளியிடுறாரு. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதுதான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்த டீகோடு வீடியோலையுமே நாம சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அமெரிக்காவுக்கு ஆயுதம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா அமெரிக்கா பிற தளங்கள்ல நிறுத்தி வைத்திருந்த ராணுவ தளவாடங்களை ஈரான் பக்கமாக திருப்பி இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஈரான் பயன்படுத்தக்கூடிய, விரைவில் செய்யக்கூடிய மற்றும் விலை குறைந்த ட்ரோன்களை தடுப்பதற்கு அமெரிக்கா செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோல கூட சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, இந்த மாதிரியான ஒரு நாட்டில் குறைந்த அளவுல ஆயுதம் இருக்கும் அப்படிங்கிற கருத்து ஏற்றுக்கொள்வது மாதிரி இல்லையே அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் யதார்த்தம் அப்படிங்கிறது, ஒரு நீண்ட கால போர் நடக்கிறப்போ அதற்கு செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்கா மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டிருந்தாலும் அதை தயாரிக்கிறதுக்கான நேரம் இருக்குது இல்லையா. லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம், பேட்ரியாட் மற்றும் தாட், அதாவது அவங்களுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், அதெல்லாம் எதிரில இருந்து ஒரு ஏவுகணை வருது இல்ல ஒரு ஜெட் வருது அப்படின்னா அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் அந்த ஏவுகணைகளை அவங்க தொடர்ச்சியா அனுப்பி அதை தடுக்கக்கூடிய வான் அமைப்பு. இதுக்காக அவங்க செலவு படக்கூடிய ஏவுகணைகள் இருக்குல்ல, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இது வரைக்கும் செலவு செய்ததை ரீப்ளேஸ் பண்றதுக்கே 3 to 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாக இருந்துச்சு. இந்த கண்டிஷன்ல தான் இந்த போர் நிறுத்தம் பற்றிய தகவலும் வருது. ஸோ அதனால உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு ஆயுதம் தொடர்பான தட்டுப்பாடுகள் எழுந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஜூலை 25ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் மற்றும் கூட்டுக்குழுவினுடைய தலைவர், இவங்க 2 பேரும் ட்ரம்ப் கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய செய்திகளின்படி இந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்னவா இருந்துச்சுன்னா, இந்த போரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதனால அமெரிக்கா என்ன மாதிரியான சிக்கல்களை வரும் காலத்தில் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டிஸ்கஷன்ல பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்குது. பட் எதுவா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அந்த ஒரு போர் நிறுத்தம், ஒரு 2 நாட்கள் போரினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனா இருக்கு. அதுக்கான இம்பாக்டும் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் முதற்கொண்டு சில
சில விஷயங்கள்லையும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான இந்த போர் நிறுத்தம் தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அளித்தாலும் செங்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறது இன்னமும் அதே மாதிரி தான் தொடருது. குறிப்பா ஏமனுடைய கிளர்ச்சி படைகளாக இருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பினர் வந்து செங்கடல் வழியாக செல்லக்கூடிய சில கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்திருக்கிறதுனால அந்த பகுதியில் கச்சா எண்ணெயினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது மிக கணிசமான அளவில் குறைந்திருக்கிறது. ஏற்கனவே ஹார்மோஸ்ல இன்னும் போர் நிறுத்தம் தான் வந்திருக்கே தவிர ஹார்மோஸ்ல இன்னும் பழையபடி கப்பல்கள் போக்குவரத்து இன்னும் பழையபடி ஆரம்பிக்கல. இந்த சூழல்ல செங்கடல் பகுதிகளில் மிக கடுமையான போக்குவரத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுனால அது வழியாகவும் சர்வதேச அளவுக்கான கச்சா எண்ணெய்களுடைய போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் எங்ககிட்ட ஆயுதம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் எந்த விதத்திலையும் உண்மை இல்லை, நம்ம கிட்ட சர்ப்ளஸ் ஆயுதங்களே இருக்கு, அதாவது அளவுக்கு அதிகமான ஆயுதங்களே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இப்போதைய போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியுமே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க வந்து அதிநவீன ஆயுதங்களுடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு சில பேசிக்கான கிட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது வெடிப்பொருளை ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு சாதாரண கிட்டா தான் இருந்துச்சு. பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஒரு ஆயுதமாகத்தான் கடைசி சில நாட்களாக அமெரிக்கா பயன்படுத்தியதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்குது அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தொடர்பான இருப்பு தொடர்பான கேள்விகளை தான் எழுப்பியிருக்கிறது. ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு ஒரு போர் நிறுத்தம் பற்றின டாபிக் வந்திருக்கு. இது வந்து டோட்டலாக அமெரிக்கா ஈரான். இப்போ இதுக்கு நடுவில் யுக்ரைன் உள்ள வராங்க. யுக்ரைன் எப்படி உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி காஸ்பியன் கடல் பகுதியில் ஈரானுடைய ஒரு கப்பல் மீது யுக்ரைன் ஒரு நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல் மூலமா ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. இந்த அட்டாக் முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே காஸ்பியன் கடல் பகுதியில் போகக்கூடிய கப்பல் வந்து ரஷ்யாவுடைய கப்பல்னு நினைச்சு யுக்ரைன் தாக்குதல் நடத்தி இருக்கலாம், இல்ல வேற இலக்க தாக்குதல் பண்றப்போ தவறுதலாக இந்த கப்பல் உள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் முதல்ல எழுந்துச்சுது. ஆனா நடக்கிற விஷயங்கள், அதற்கு முன்னாடி நடந்த தகவல்கள்லாம் வச்சு பார்க்கிறப்போ இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ உக்ரைனிய ஈரானுடைய கப்பலை அட்டாக் பண்ணணும், இந்த கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கிறது. முதல்ல இந்த கப்பல் என்ன மாதிரியான கப்பல் அப்படின்னு பார்க்கணும். அதுலயே 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. உக்ரைனுடைய இஸ்ரேலுக்கான தூதர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கப்பல் வந்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான ஆயுத பரிமாற்றங்கள், குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணையினுடைய உதிரி பாகங்களை தான் வந்து அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால உக்ரைன் நடத்தியிருக்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது முழுமையான ராணுவ தாக்குதல் தான். அதாவது அவங்க வந்து ஏற்கனவே ரஷ்யா கூட போர் இருக்குது. ஸோ அதை வந்து தடுக்கக்கூடிய முயற்சியில் நடக்கக்கூடிய தாக்குதல் தான். இதுல எந்த தவறும் இல்லை. இன்னமும் இது தொடரக்கூடிய பட்சத்தில் இந்த தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அதுல ராணுவ தளவாடங்கள்லாம் எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ட்ரேட் ஷிப், ஒரு கார்கோ ஷிப் தான், இதுக்கு மேல தேவையில்லாம நீங்க வந்து அட்டாக் நடத்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம், ஈரானை யாரும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏற்கனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை குறைத்து மதிப்பிட்டது, அதற்கான விலையை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பட்டியலில் உக்ரைனும் சேர்ந்திருக்கு. உக்ரைன் வந்து இஸ்ரேல் சொல்லி தான் இந்த அட்டாக்கை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து ஈரான் வைக்கிறாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வார்ல, அதாவது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த வார்ல வந்து ஐரோப்பிய நாடுகளையும் உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விரும்புது, அதனுடைய ஒரு நோக்கம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்துக்கள்ல பல்வேறு விதமான விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பா உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர் சில கருத்துக்களை இதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ, ரஷ்யாவும் ஈரானும் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக ரஷ்யா தன்னுடைய செயற்கைக்கோள்களை தொடர்ச்சியாக ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகளின் ராணுவ தளவாடங்கள் மீது தான் அவங்களுடைய செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியிருக்காங்க. அதன் மூலமா அவங்க தொடர்ச்சியா ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளவாடங்களை தொடர்ச்சியா கண்காணிச்சு அது தொடர்பான புகைப்படங்கள், அது தொடர்பான பல தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குது. இந்த அடிப்படையில தான் வந்து ஈரான் தாக்குதல்களை நடத்துது இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை உக்ரைன் வந்து ஈரான் மேல வைக்கிறாங்க. ஸோ இதற்கு கைமாறு செய்யக்கூடிய விதமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுதம் தொடர்பான விஷயங்களும் பரிமாற்றம் நடக்குது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஜூலை 19, 20 ஆகிய தேதிகள்ல
நாடுகள்ல ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது தான் ரஷ்யாவினுடைய செயற்கைக்கோள்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அவங்க வழங்கிய தகவலின் அடிப்படையில தான் ஈரான் வந்து அங்க அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதுல சில உயிரிழப்புகள் நடந்ததையும் நம்ம கடந்த டிகோட் ஷோட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்காக தான் வந்து யுக்ரைன் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவருது. சோ ஓவராலா இந்த போரை பாக்குறப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், உக்ரைன் இவங்க 3 பேரும் ஒரு சைடுல வராங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான், ரஷ்யா இவங்க வராங்க. ஆனா வந்து ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து புடினை சந்திச்சப்பவும் சரி, சைனா அதிபரை சந்திச்சப்பவும் சரி, அவங்க 2 பேருமே ஈரானுக்கு ஆயுதம் தொடர்பான எந்த விஷயங்களும் நாங்க வழங்க மாட்டோம்னு எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ட்ரம்ப் சொல்றாரு. இது ஜெலன்ஸ்கியோட கருத்தோட கொஞ்சம் மாறுபடுறதா இருந்தாலும் போர்ல சொன்னதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. பட் அது தொடர்பான விஷயங்களுமே வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு புறம் ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய உக்ரைனுடைய பொறுப்பாளரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. நீங்க இதற்கான விலையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து நீண்ட தூர ஏவுகணைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் கிட்டத்தட்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னு சொல்றோம்ல, அதனுடைய தூரத்தை வந்து 2000 கிலோமீட்டராக அதிகரிப்பது தொடர்பான பரிசீலனையில உடனே இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஈரான் வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வச்சிருந்ததாக சில தகவல்கள் இருக்குது. இப்போ 2000 கிலோமீட்டர் தொடர்பான பரிசீலனைகள்லாம் அவங்க பேசணும். இதுக்கு உலக நாடுகள்ல பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க எந்த நாட்டுக்கு உள்ளாலையும் தாக்குதல் நடத்த முடியுங்கிறதுனால இந்த 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. ஸோ அதை மீறி அவங்க அதை செய்ய போறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுது. ஸோ இது ஒரு ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பக்கம் போர் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க ஒரு பக்கம் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளை கடந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒரு இடத்துல இன்டர்லிங்க் ஆகுற மாதிரி இருக்குது. அதற்கு மிக முக்கியமாக நட்பு நாடுகள் ஒரு சைடு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் எல்லாரும் ஒன்று கூடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் இப்போதைக்கு நமக்கு பார்க்க முடியுது. ஒரு புறம் உக்ரைனின் ஈரான் மீதான நேரடி தாக்குதல், இன்னொரு புறம் ரஷ்யாவின் மீதான மறைமுக குற்றச்சாட்டு. கருங்கடல்ல நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுத்தே தீருவோம்னு இருக்கக்கூடிய ஈரான், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த போர் இந்த வாரத்துல வந்து இந்த வாரத்தினுடைய தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா போர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது அடுத்த கட்டமா என்னவாக போகுது, உக்ரைன் என்ன செய்ய போகுது, ரஷ்யா எப்படி அதை கையாள போகுது, இதை ரெண்டையும் ஈரான் இங்க இருந்து என்ன செய்ய போறாங்க, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் நமக்கும் அந்த விஷயங்களை பத்தி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது தொடர்பான தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிகோட் ஷோவுடன். நன்றி.